அண்ணாதுரை மதத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள். சில வேளைகளில் மதத்திற்கு மனிதர்கள் அப்பாற்பட்டு இருக்கிறார்களா என்பதை விட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மதம் இருக்கிறது என்பதுதான் இன்று இருக்கின்ற மிக முக்கியமான உண்மையாகும். மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு மனித உணர்ச்சிகளை மதியாமல், மனித குலத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்காமல், மனித குலத்திலே தோன்றி இருக்கின்ற வேற்றுமைகளை களையாமல், மனிதர்கள் மனதிலே தோன்றுகின்ற மாசுகளை துடைக்காமல், மனிதனுக்கு மாண்பளிக்காமல் ஒரு மதம் இருக்குமானால் அப்படிப்பட்ட மதத்தை மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட மதம் என்று நாம் சொல்லலாம். அப்படி சில மதங்கள் காபாலிக மதத்தை போன்றவர்கள் தமிழகத்தில் இருந்து வந்தன என்பதையும் இந்தியாவிலே இருந்து வந்தன என்பதையும் வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. மதம் என்று சொல்லுகிற நேரத்தில் மக்களுக்கு ஒரு ஒழுக்க நெறியை, ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியத்தை, ஒரு வாழ்வு முறையை அது அமைத்து தருவதென்றால் நான் முழுக்க முழுக்க மதவாதி. மதம் என்பது மக்களை ஜாதிகளாகவும் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிளவுபடுத்தி ஒருவருக்கொருவர் தாழ்வு குறைவு, ஒருவருக்கொருவர் பார்ப்பது கூடாது, தீண்டுவது கூடாது, ஒருவருக்கொருவர் கலந்து உரையாடக்கூடாது என்பதுதான் மதம் என்றால் என்னை விட மதத்துக்கு விரோதி யாரும் இருக்க முடியாது. So what is the problem with religion? By way of doctrine of division of labor, what has been prevented? The first thing is education was prevented. Don't read. That is our Manusmriti. Then don't get property. I cannot own the property. Then enslavement of women. These are all the things contemplated in religion. It has to be removed. That is why the caste-based census is very essential if you really wanted to have an egalitarian society, which the founding fathers wanted to see.